விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்டர் ஜோசப் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்டர் ஜோசப், விபத்து குறித்தான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். செஞ்சி அருகே அரசு பேருந்து மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உடல் நசுங்கி பலியான சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ராஜாம்புலியூர் கிராமத்தை சேர்ந்தவர் துரைக்கண்ணு. கட்டிட மேஸ்திரி கூலி வேலை செய்து வரும் துரைக்கண்ணு சென்னை மதுரவாயில் பகுதியில் தங்கியிருந்து தங்கள் குடும்பத்துடன் கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் துரைக்கண்ணுவின் சகோதரரான நந்தகோபால் என்பவர் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு விபத்து ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு உயிரிழந்தார். இந்நிலையில் தன்னுடைய சகோதரர் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக தனது மனைவி பச்சைமால், தனது மகள் கோபிகா ஆகியோருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் நேற்றிரவு சென்னையிலிருந்து கிளம்பி செஞ்சி நோக்கி வந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் 5:30 மணி அளவில் செஞ்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து துரைக்கண்ணு குடும்பத்தினர் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்ற நிலையில் 3 பேரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக பலியானார்கள். குறிப்பாக இந்த விபத்தில் துரைக்கண்ணுவின் தலை தனியாக துண்டிக்கப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவா அல்லது அரசு பேருந்து முறையாக பராமரிக்காததால் இந்த விபத்து ஏற்பட்டதா என செஞ்சி காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள வந்தபோது அரசு பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கண்ணதாசன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்டர் ஜோசப்.